சார் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து நீங்கள் ஒரு 4 எம்பிக்கள் சொன்னீங்க. அதாவது சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர். தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டில் ஜெயிச்சது வந்து சசிகாந்த் செந்தில். அங்கே ஆவடி நாசர் வேலை பார்க்கலன்னா சசிகாந்த் செந்திலால் ஜெயிச்சிருக்க முடியாது. கரூரில் செந்தில் பாலாஜி இல்லைனா ஜோதிமணியால் ஜெயிச்சிருக்க முடியாது. ஒன்றும் இல்லை சார். கரூரில் வந்து ஒரு 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியதான் நாடாளுமன்ற தொகுதி. கரூரில் நம்பர் ஒன் பூத், ஃபர்ஸ்ட் பூத்து. அங்கேயே வந்து காங்கிரஸ்க்கு வந்து பூத் ஏஜென்ட் கிடையாது. திமுக பூத் ஏஜென்ட் தான் வேலை பார்த்துருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இருக்கு. சிறையில் இருந்து கொண்டே செந்தில் பாலாஜி அவர்கள் விடுத்த கோரிக்கை யாருக்கு? திமுக நிர்வாகி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு. தயவுசெய்து ஜோதிமணி தவிர வேறு ஒருத்தர் கேண்டிடேட் கொடுக்க சொல்லுங்க காங்கிரஸ்ல, நான் ஜெயிக்க வைக்கிறேன் பாரு. இல்லையா கரூர் காங்கிரஸ் தொகுதியை வந்து ஈரோடுக்கு கொடுத்துருங்க. காங்கிரஸ் ஈரோடு கொடுத்துருவோம் காங்கிரஸுக்கு, நம்ம திமுக நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த மாவட்டத்தில் செந்தில் பாலாஜிக்கு எப்படி வேலை செய்வாங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லா தெரியும். ஆமாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை கிடையாது. அவர் ராகுல் சொல்லிட்டாரு, ஜோதிமணி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. உங்கள் சண்டையெல்லாம் விட்டுருங்க, மறந்துடுங்க. வேலை செய்ய சொன்னாங்களா இல்லையா? ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா? நெல்லை ராபர்ட் புரூஸ் கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி ஜெயிக்க வச்சாங்க. நயினார் நாகேந்திரன் ஹெவி வெயிட் சாம்பியன். அவர் ஜெயிக்க வைப்பதற்கு என்னெல்லாம் பண்ணாங்க திமுக? அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குள்ளும் தூக்கி இங்கே போட்டாங்க. கனிமொழி அவருக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாம திருநெல்வேலியில் ரொம்ப நாள் முகாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு திமுக வேலை பார்த்தது. இங்க இருக்கிற பொன்னேரி சொந்த ஒரு சுதா எங்க போனாங்க? மயிலாடுதுறைக்கு போட்டாங்க. மயிலாடுதுறையில் வெறும் 44,000 ரூபாய் தான் என்னிடம் இருக்கிறது, வேறு பணம் இல்லை என்று சொன்னவர் சுதா. திமுக கட்சிக்காரங்கிட்ட சொன்னது. ஜெயிக்க வச்சாங்கல்ல. இந்த தந்திர எந்திர வேலைகளை காங்கிரஸ் வந்து தனியாக விஜயோட நின்று ஒரு 5 தொகுதி, இந்த ஸ்ட்ராங் தொகுதி ஜெயிக்க வைப்போம். கன்னியாகுமரி, தென்காசி, நாகர்கோவில் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த பக்கம் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, அந்த பக்கம் மேலே வாங்க. விருதுநகரில் ஆரம்பித்து இந்த பக்கம் வாங்க, விழுப்புரம் வரைக்கும் வாங்க, இல்லை கும்மிடிப்பூண்டி வரைக்கும் வாங்க. ஏதாவது தொகுதி ஜெயிக்க பார்க்கலாம். கஷ்டம். அதனால் இப்படி வந்து குழப்பம் ஏற்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. அதற்கு காரணம் ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல் விலை போயிருக்கிறது.